ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. உங்களோட ஆதரவு இல்லாத நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை எட்டி இருக்காது. மிக்க மிக்க நன்றி. இன்னைக்கு ஒரு சூப்பரான தக்காளி முட்டை சாதம் தான் செய்ய போகிறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்துடுங்க. பேச்சுலர்ஸ்க்கும் இது செய்கிறது ரொம்ப சுலபம். ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு, கடாய் காஞ்சோன்னையும் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சோன்னையும் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து இது 3யும் சேர்ந்து ஒரு கிளறி விட்டுங்க. அதெல்லாம் பொரிஞ்சு வந்தோன்னையும் இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய வெட்டி அதையும் சேர்த்திக்குங்க. சேர்த்தி கொஞ்ச நேரம் அதுவும் வறுபடட்டும். மிளகா வறுபட்டோன்னையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்தி நல்லா வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு லிமிட்டாகவே சேர்த்துங்க. பத்தலைன்னா கடைசியில் கூட சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்பவும் வேகக்கூடாது. ஓரளவுக்கு வந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக அந்த மாதிரி எல்லாம் வேணுங்கிறது இல்லை. கண்ணாடி பதம் வரணுங்கிறது கிடையாது. ஏன்னா அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா, தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நீங்க மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்ப இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா இந்த மசாலாவெல்லாம் அப்ளை ஆகி ஒண்ணு சேர்ந்து வரணும். அப்பதான் நம்மளுக்கு இது ரைஸோட இது மிக்ஸ் ஆகுறப்ப டேஸ்ட்டு செமையா இருக்கும். ஏதாச்சும் தக்காளி பெரிய தக்காளியா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு தட்டு தட்டி விட்டுக்குங்க. நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. இந்த மஞ்சத்தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். இதுக்கப்புறம் இது கூட 2 முட்டைய உடைச்சு சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா கிளறி விடுங்க. அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஏன்னா முட்டை வேகறப்போ ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுன்னா முட்டை சீக்கிரம் வெந்துரும். அதனால ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு பொடி மாஸ் இதுக்கு வரணும் பார்க்கறதுக்கு அந்த மாரி இருக்கணும். கிளறத மட்டும் நிறுத்திறாதீங்க. இல்லைன்னா பெருசு பெருசா இருக்கும் அந்த முட்டையோட பீஸு. அதனால கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் உடைக்கிறது கஷ்டமாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு சாப்பாடு போட்டு கிளற அளவுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ ரைஸ் 1 கப் இது கூட சேர்த்தி, கொத்தமல்லி தழையும் இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டீங்கன்னா, நம்ம சூப்பரான தக்காளி முட்டை சாதம் ரெடி ஆயிரும். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.